நண்பர்களுக்கு வணக்கம் செல்லும். இப்போ நம்ம தோட்டத்தில் பாருங்கள், தென்னந்தோப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து கடலை விவசாயம், நாட்டு கடலை இது வருமா வராதா? ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலை போட்டு எடுத்திருக்கேங்க. இந்த வருஷத்துலேருந்து ரெகுலராக நம்ம கடலை வேணும். அப்போ நாட்டு கடலையை நம்ம பயிரிடுவோம். வெளியில் போனால் எல்லாமே ஹைப்ரிட்டாக தான் இருக்குது. ஹைப்ரிட்டை வாங்கி சாப்பிட்டோம்னா என்னென்ன நோய் எப்படி வரும்னே தெரியுமானது அந்த மாதிரி இருக்குது. கடலை வந்து பெரிய ஈல்டு இல்லைனாலும் கண்டிப்பாக சுவையாகவும் இருக்கும், மருத்துவ குணங்கள் உள்ளதாக இருக்கும். அதுவும் எஸ்பிகே மெத்தடில் பண்ணுறது ரொம்ப அருமையான விஷயம். 2 தென்னைக்கு நடுவில்ங்க 10 அடி அகலம், ஒரு 100 அடி நீளத்துக்கு நம்ம கடலை வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம். நமக்கு போதுங்க, எந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தடுத்து நம்ம ரெகுலராக இந்த விதைக்கடலை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். வேறு எங்கே வெளியில் போய் வாங்கவே கூடாது. நம்மகிட்ட இருக்க நாட்டுக்கடலை பயன்படுத்துறது அடுத்தடுத்து நம்ம ஈல்டு நல்லாயிருக்கும். நம்ம குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் மருந்து போட்டு கெமிக்கல் போட்டு எல்லாம் வந்திருக்கும். நம்ம இயற்கை உற்பத்தி பண்ணுறதில் நல்ல நோய் தாக்குதல் வராது. கண்டிப்பாக ஒட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நிறையா பிடிச்சிருக்கும். ஆனால் வந்து அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உடைச்சாலே படன்னு போகும். அது உள்ளே இருக்க கண்டிப்பாக அந்த பருப்பு சுவை குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாட்டுக்கடலை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி நம்ம இயற்கை விவசாயம் செய்கிற தென்னைக்குள்ள வந்து அருமையாக வந்துட்டுருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களில் எந்த இடத்துல நம்ம சன்லைட் கிடைக்குதோ அதில் பூரா நீங்கள் நாட்டுக்கடலை விவசாயம் பண்ணி நம்ம வீட்டு தேவைக்கு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.